ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். 2021 நாம ஷேர் பண்ண ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 25,000 வியூஸ் பக்கத்துல போயிருக்கும். நல்ல ரீச் கிடைச்சிருக்கும். நிறைய மக்கள் வந்துட்டு அதுக்கு பாசிட்டிவ் சப்போர்ட் சொல்லியிருப்பாங்க. குமரி ஷாப்பி அப்படிங்கிற ஒரு டிராவல்ல நாம ஃபேஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள், அதை வச்சு ஒரு சம் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணி பிஃபோர் ஸ்டார்ட் யூர் பிஸ்னஸ் இந்த மாதிரி இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அந்த வீடியோட இன்டென்ஷனே அதில் ஷேர் பண்ணியிருப்போம். ஃபியூச்சர்ல எந்த ஒரு யங்ஸ்டருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆன மாதிரி ஒரு நிலை வராத அளவில் நம்மளால முடிஞ்ச அட்வைஸ் வந்துட்டு கண்டினியூஸா கொடுப்போம் அப்படிங்கிறது இந்த 6.5 வருட டிராவல்ல எவ்ரி டைம் வந்துட்டு அதை வந்துட்டு கொடுத்துருக்கோம். பட் என்ன சொல்றதுக்கு, எவ்ரி டைம் நாமளே ஷேர் பண்றதை தாண்டி நமக்குமே ஒரு பெரிய ஒரு கஷ்டங்க. உண்மையை சொல்ல போனா, என்ன டீபார்ட் என் கூட வாட்ச் பண்றவங்க, டிராவல் பண்றவங்களுக்கு தெரியும். சமீபத்திய காலமா நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃபினான்சியலி ஒரு நாட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குமரி ஷாப்பி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணோம். நிறைய 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 ப்ராப்ளம்ஸ், அந்த ஹேக்கிங்ல இருந்து நிறைய சர்வர் டவுன்லோடு, ஏகப்பட்ட விஷயங்களை ஈஸியா ஷார்ட் அவுட் பண்ணி வெளியே வர முடிஞ்சா நமக்கு அந்த ஒரு ஃபினான்சியல் ப்ராப்ளம்ல இருந்து உண்மையை சொல்ல போனா அவ்வளவு ஈஸியா வந்துட்டு வெளியே வர முடியல. உண்மையை சொல்ல போனா என்ன சொல்றதுக்கு, இதுதான் ஒருவேளை இதோட எண்டா இருக்குமோ, இதுதான் ஒருவேளை ஒரு பிசினஸை நம்ம தொடங்கி அது 1-2 வருஷம் இல்ல 7 வருடங்கள் ரன் பண்ணும்போது ஒரு 1 or 2 இல்ல பிக்கஸ்ட் ட்ரீம்ஸோட தான் அதை வந்துட்டு ரன் பண்ணுவோம். அப்ப அந்த வகையில் அதெல்லாம் திங்க் பண்ணும்போது ஒரு ஃபீலிங்ஸ் வரும், இதுதான் நம்மளோட எண்டா, இதுதான் இந்த லைஃபோட எண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திங்க் பண்ணும்போது சமீபத்திய காலமா லாஸ்ட் ஒரு கொஞ்சம் மாசங்களை எடுத்துக்கிட்டோம்னாலே ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனுங்க. உண்மையை சொல்ல போனா நிம்மதியா ஒரு மணி நேரம் தூங்கி அப்படின்னு சொல்லி அது வீக்ஸ் கணக்குல வந்துட்டு ஆயிருக்கும். அது தூங்கினாலும் தூங்க முடியாது, என்ன பண்றது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டு போயிட்டே இருக்கும். எவ்ரிடே குறைஞ்சபட்சம் ஒரு த்ரெட்டனாவது நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஒன்னு அழிச்சிருவேன், கம்பெனியை அழிக்க போறேன், பயந்து பயந்து பயந்து. உண்மையை சொல்ல போனா என்ன சொல்ல, ஒரு ஏர்லி மார்னிங் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து உட்கார்ந்தா கூட அந்த பயத்திலேயே அடுத்து எதுவுமே வந்துட்டு சிந்திக்க தோணாதுங்க. ஒரு எவ்வளவு நாள் தான் அதை அப்படி கொண்டு போறது. ஒரு எண்டு வரும்போது என்கிட்ட வந்துட்டு 3 சாய்ஸஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஒன்னு, எவ்ரி திங்கை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதுதான் எண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபெயிலியரை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிடணும். இல்ல அந்த பயத்தோடையே எந்த முயற்சியும் பண்ணாம எவ்ரிடே ஃபீலிங்கோட இப்ப இருக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்கணும். இல்ல மூணாவது, நாம பினான்சியலி தோற்றிருந்தாலும் மனதளவுல இன்னும் தோக்கல, நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். முயற்சி பண்ணணும், எங்க விழுந்தோமோ அந்த இடத்துல ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 3rd பாயிண்ட வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட வந்துட்டு ஒரு விஷன் இருக்கு. அதாவது உண்மையை சொல்ல போனா இந்த 7 வருடத்துல நான் கத்துக்கிட்டு பிசினஸ் ஒரு சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த பிசினஸ் கத்து கொடுத்த நிறைய விஷயங்கள் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு விஷயம் வந்துட்டு நான் ஸ்ட்ராங்கா வந்துட்டு பிளான் பண்ணிருக்கேன். அப்கமிங் டேஸ்ல வித்தின் ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்குள்ளாடி 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சு காமிக்கணும். ஆனா நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ கடன். 1 ரூபாய் கடன் வாங்காம, 1 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு இன்வெஸ்டரோ யாருமே இல்லாம 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். பட் இதை வந்துட்டு ஆக்சுவலா நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. நம்ம குமரி ஷாப்பியோட சக்சஸ் ஸ்டோரி நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்திருப்பீங்க. பட் அது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு காமன் விஷயம். பட் ஒரு என்ன சொல்றதுக்கு, நிறைய ட்ரீம்ஸோட பசங்க இருப்பாங்க. ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம இன்னைக்கு இருக்கிற பொசிஷனுக்கு தீபன் ஆர் குமரி ஷாப்பி அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துட்டு சீரோன்னு சொல்றதை விட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு நெகட்டிவ்ல இருந்து எவ்ரி திங்கை வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்ணிட்டு நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ டெப்த், கடன் இல்லாம 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு இலக்கை வச்சுதான் இந்த ஒரு டிராவலை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 100% வந்துட்டு பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு கவலையோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருப்போம். கொஞ்சம் ஈவன் அந்த பவர் பேக்கப் கூட இல்லாத ஒரு சிச்சுவேஷன். அதுலயே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப்பா வந்துட்டு ஷேர் பண்ணுவோம், சேர்ந்து பயணிப்போம். என்னோட எல்லா வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க, சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் சாதிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய பர்சனா இருக்கீங்களா, பிசினஸ் ஐடியா இருக்கீங்களா, ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்கு. பட் என்னோட அடுத்த கட்ட எவ்ரி மூவ்ஸை வந்துட்டு ஒரு பக்கம் த்ரெட்டன்ஸ் இருக்கதாங்க செய்யுது, நிஜமா சொல்றேன். மேபி அது வந்துட்டு குடைச்சல் வரக்கூடிய அளவுகள் வந்துட்டு ரொம்ப பெருசு. பட் இதுக்கு மேல அவமானப்படுறதுக்கு எதுவும் இல்லை, இழக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஆனா முயற்சியை வந்துட்டு ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. ஸோ இந்த டிராவலை லைவா வந்துட்டு எவ்ரி டைம், அதாவது டெய்லி ஆர் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெடியூல், ஃபிக்ஸட் ஷெடியூல்ல கொடுக்க முடியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைம்ல அப்டேட்டடா வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நம்மளோட வருங்கால சந்ததியினருக்காக என்ன மாதிரி
ஜீரோல இருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்காக அதை ஷேர் பண்ணலாம்னு இருக்கும். ஸோ முதல் விஷயம் நான் இதில் வந்துட்டு பண்ணியிருக்க விஷயம் 2. அதை எவ்ரிடே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பார்ப்போம். அனலிட்டிக்ஸை பார்க்கலாம், எவ்வளவு ஏர்னிங்ஸ் உள்ளாடி எடுக்கிறோம், அது எந்த அளவுக்கு நம்ம கை கொடுக்குது, அந்த ஏர்னிங்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒவ்வொரு வீடியோல வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல ஸ்ட்ராங்கா எடுத்துக்கூடிய 2 விஷயங்கள், 2 டிசிஷனை வந்துட்டு 2 ஸ்டெப்ஸ் இமீடியட்டா எடுத்துருக்க விஷயங்களை வந்துட்டு நாம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பக் ஃப்ரீ ஆப், அதாவது என்ன சொல்ல, குமரி ஷாப்பிங் ஒரு டீ கடைக்கு நல்ல ஒரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய டீ மாஸ்டர் இதெல்லாம் தாண்டி வந்து உட்கார்றதுக்கு ஒரு அப்பியரன்ஸ், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பத்தி கடையை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கு வந்துட்டு இதுன்னு சொன்னா, ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க்கு வந்துட்டு மேஜரா இருக்கக்கூடிய பார்ட் வந்து நம்மளோட ஆப் தான். சமீபத்திய காலமா நம்ம என்னைக்கு அதை ஷாப்பிஃபைல இருந்து நம்மளோட ஓன் கஸ்டமைஸ்ட் ஆப்பா மாத்தினமோ, அதுல மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, நானே இறங்கி ட்ரை பண்ணது, அது ஃபிளட்டர்ல தான் ரெடி பண்ணோம், பட் அது ஃபுல் அண்ட் ஃபுல் நானே கஸ்டமைஸ் பண்ணதுனால அதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோம். அது எவ்ரி டைம் வந்துட்டு பக் ஒரு டெவலப்பருக்கு அது மேபி ஈஸியா இருக்கணும். அதாவது டாக்டருக்கு தானே தெரியும் கரெக்டா அந்த நோயை கண்டுபிடிச்சு கரெக்டா இது பண்றது. நாம ட்ரை பண்ணும்போது இந்த அரகுர வைத்தியர் மாதிரி ஒவ்வொரு முயற்சியா பண்ணுவோம், இந்த பக்கை சால்வ் பண்ணி இந்த பக்கை சால்வ் பண்ணி கடைசியில அதுவும் இல்லை இதுவும் இல்லைங்கிற மாதிரி பட்ட நிலைமையில இருக்குங்கிற மாதிரி தான். ஸோ நாம் டெவலப் பண்ணும்போது, பிகாஸ் பேசிக்கலி ஐஎம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால இப்போ ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு அதை நம்மளோட ஆப் வந்துட்டு எக்ஸ்டர்னலா ஒரு கம்பெனி கிட்ட வந்துட்டு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைம்லைன் கேட்டிருக்காங்க. ஃபுல்லாவே பக் ஃப்ரீயோட 15 டெஸ்டிங் முடிச்சுட்டு 0 பக்ஸோட நம்ம கிட்ட சப்மிட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அது வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்ல சோ மெனி ப்ராப்ளம்ஸ் அதுல இருக்கு. அந்த பிரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸுக்கெல்லாம் நம்ம அட்மின் ஆக்சஸ் கொடுத்துருந்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அந்த அதுல இருக்கக்கூடிய டோட்டல் விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஆர்டர் கரெக்டா மானிட்டர் ஆகாது, அதை பிளேஸ் பண்ண நமக்கு ரிசீவ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய பக்ஸ் இருக்கிறதுனால டெம்பரரியா அதை வந்துட்டு ஆகஸ்ட் 15 வரைக்கும் அன்பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நீங்க பிளே ஸ்டோர்ல இல்ல ஆப் ஸ்டோர்ல நம்மளோட குமரி ஷாப் ஆப் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அது இருக்காது, அன்பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பட் டெம்பரரியா இதை டோட்டலா பக் கிளியர் பண்ணிட்டு ரீலான்ச் வந்துட்டு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம இந்தியாவோட சுதந்திர தின அன்னைக்கு இதை வந்துட்டு டோட்டலா ரீலான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டால் பண்ண எல்லாருக்குமே மொபைல்ல இருக்கும், புதுசா இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு 100 crore ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த ஒரு டிராவல்ல ஒரு ஃபினான்சியல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு ஒரு 6-7 விஷயங்கள் வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதுல இது மட்டும் இருக்காது, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் கிளியர் ஆயிரும். அதாவது என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்துட்டு வேணும். குமரி ஷாப்பில் எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் அதுக்கு லாபம் அப்படின்னு நம்ம நெட் ப்ராஃபிட் அப்படின்னு எடுக்கிறது வந்துட்டு ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேல வரக்கூடியதான் நெட் ப்ராஃபிட். அதுக்கு அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொன்னா என்னன்னா, நான் ஒரு கடை நடத்துறேன், அந்த கடையில ஒரு 2 ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க, இபி பில்லு, அதோட கடை வாடகை, இதெல்லாம் சேர்த்து வரக்கூடிய ஒரு செலவு தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படிங்கிறது. இதுக்கு மேல வரக்கூடியது ப்ராஃபிட். ஸோ இன்னைக்கு தேதியில 14 லட்சமா இருந்த குமரி ஷாப்பியோட பிரேக் ஈவன் பாயிண்ட் ப்ரீவியஸா இது ஆல்மோஸ்ட் ஒரு 26-27 இருந்தது. அது 14 கம்மி பண்ணோம். திரும்பவும் அது வந்துட்டு ரொம்ப சுருக்கி ஒரு குமரி ஷாப்பி இன்னைக்கு ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டுக்காக, அதாவது அந்த ஆஃபீஸா இருக்கலாம், அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பா இருக்கலாம், எவ்ரிதிங்காக ஒரு 62,000 ரூபாய் நமக்கு வந்துட்டு ரெண்டுக்காக மந்த்லி மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. இதோட இபி பில், அதோட வந்துட்டு வாட்டர் சப்ளை, எவ்ரிதிங், அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுக்காக மந்த்லி 18,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கரண்டா தெரியும், ஒன்ஸ் அப்பான் டைம்ல இருந்த மாதிரி 355 எம்ப்ளாயிஸ் எல்லாம் இல்லை. ஆனா வந்துட்டு அதை சுருக்கி இருக்கும். மந்த்லி சேலரிக்காக 1,82,000 ரூபாய் நமக்கு வந்துட்டு தேவைப்படுது. மார்க்கெட்டிங் ஆவரேஜா 7 லட்சம் 8 லட்சம் ரூபான்னு மந்த்லி மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் மாதம் வந்துட்டு மார்க்கெட்டிங்காக 30,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு லைன், ஒரு இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்துட்டு சாஃப்ட்வேர், அதுல வந்துட்டு எடிட்டிங் சாஃப்ட்வேரா இருக்கலாம், சர்வரா இருக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன்ஸா இருக்கலாம், நிறைய இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஓவராலா வந்துட்டு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். 79,000 ரூபாய் தேவை அப்படிங்கிறது, அதாவது 3,71,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அச்சீவ் பண்றது. இதுக்கு மேல வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுமே கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது. ஸோ அந்த நெட் ப்ராஃபிட்டை
ஒரு 6 வயசா வந்துட்டு நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எங்க குமரி ஷாப்பியில் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். 10% லாபம் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸோட ஷேர் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 10% ஆஃப் ப்ராஃபிட் இன்வெஸ்டர்ஸுக்காகவும் 20% வந்துட்டு அதுக்கு அடுத்த மாதம் நாம மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணிடுவோம். அதாவது வருமானத்துல திரும்ப அதுக்காக மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்றது, அது வந்துட்டு ஆட்ஸா இருக்கலாம், வேரியஸ் பிளேஸ்ல வந்துட்டு அது யூஸ் ஆகும். 20% கம்பெனியோட க்ரோத்துக்காக, அதாவது கம்பெனிலேயே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்துட்டு 30 வரைக்கும் வைக்கணும். பட் இப்போதைக்கு வந்துட்டு 20 அப்படிங்கிற மாதிரி அதை லிமிட் பண்ணியிருக்கோம். 20% கம்பெனியோட ரீஇன்வெஸ்ட்மெண்ட், கம்பெனி க்ரோத்துக்காக ஸ்பெண்ட் பண்றது. 30% வந்துட்டு டெப்த் லயபிலிட்டிஸை வந்துட்டு கிளியர் பண்றதுக்காக. நான் ஆல்ரெடி எங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கேரண்டி கொடுத்துருக்கேன். டெப்த் ஃப்ரீ குமரி ஷாப்பி அப்படிங்கிறது தான் நம்மளோட இலக்கு அப்படிங்கிறது. அதாவது அந்த கடன் அப்படிங்கிறது நாட் ஓன்லி வெளியேண்டு வாங்கின வட்டி அப்படிங்கிற மாதிரி இல்லை, கம்பெனியில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே நான் கடனாக தான் வந்துட்டு இங்கே அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிக்கிட்டு லைஃப் டைம் அவங்களுக்கு நம்ம கொடுத்த பெனிஃபிட்டை மட்டும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ 30% இதோட டெப்த் கிளியரன்ஸுக்காகவும், 10% வந்துட்டு பிஸ்னஸ்க்கு சேவிங்ஸ் அண்ட் அசெட் கிரியேஷனுக்காக வந்துட்டு இது பண்ணலான்னு பிளான் பண்ணி 10% பிஸ்னஸ் வந்துட்டு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலம் வரும்போது அது நமக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக. தென் 6வதா 10% வந்துட்டு பர்சனலுக்காக ஒதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக உங்க எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணாத ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, நிறுவனம் தொடங்கியது 7வது வருடம். ஆனால் இந்த 7 வருடத்துல தீபன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த கம்பெனில இருந்து சேலரி அப்படிங்கறது எடுத்துக்கிட்டது வெறும் 3 மாதங்கள் மட்டும்தான். 2022ல அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் மட்டும்தான் நம்ம குமரி ஷாப்பில இருந்து தீபனுங்கிற சம்பளம்னு ஒன்று எடுத்திருப்போம். பட் அதை தாண்டி இருக்கும். இப்போ கம்பெனிக்காக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்றோம், நாம தான் அங்கே ராஜா மாதிரி உட்கார்ந்துருப்போம். ஒரு 10 வண்டி மூவ் ஆகுதுன்னா 10மே நம்ம வண்டி மாதிரி தான். எல்லா விஷயங்களையும் பயன்படுத்திக்கிடலாம். பட் பர்சனலி நாம அதுல எதுவுமே வந்துட்டு எடுத்தது கிடையாது. ஆனா நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. ஒருவேளை இந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்ல ஒரு 3 வருடம் 4 வருடங்களுக்கு முன்னாடி, இல்லை ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி பர்சனலுக்காக இந்த கம்பெனில இருந்து 5 கோடி ரூபாய் எடுத்து ஒதுக்கி வைக்க முடியுமான்னு நினைச்சா ஈஸியா முடிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு பர்சனலா வெளியே இருந்து எடுத்து உள்ளாடி 50 ரூபாய் உள்ள கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியல. ஸோ அந்த இடத்துல நான் ஃபெயிலியர் ஆனது அந்த ஒரு விஷயம். ஃபுல்லாவே அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஓடுனதை தாண்டி பர்சனல்னு ஃபோக்கஸ் பண்ணல. பட் இனிமேல் வந்துட்டு அதுல இந்த நெட் ப்ராஃபிட்ல 10% வந்துட்டு தீபனுக்காகும். ஃபியூச்சர்ல இதெல்லாம் வந்துட்டு என்னோட விஷன் போர்ட்ல 20% ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வந்துட்டு 10% அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 விஷயங்கள் வந்துட்டு இதை பண்ணிடுவாங்க. வீடியோ வந்துட்டு ரொம்ப லெந்தா போகும். எவ்ரிதிங் வந்துட்டு இந்த சேனலோட வந்துட்டு டீப் கனெக்டடா இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பிகாஸ் எல்லாமே இழந்தாலும் நாம வந்துட்டு உருவாக்கி வச்சது, அதுல இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்துட்டு 1 இல்லை 2 இல்லை, இதை ஈஸியா ஷார்ட் அவுட் பண்ணி வெளியே வர முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் ஷுவரா நம்புறேன். நம்மளால முடியும். உங்களுக்கு இதுல ஏதாவது என்னோட டிராவல் இதுல இல்ல நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்க வேண்டிய கண்டென்ட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா கீழே கமெண்ட்ஸ்ல வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நாம இன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம், இதுல இருந்து எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரோட வந்துட்டு அடுத்த வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். எனிவே சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் சாதிப்போம். குமரி ஷாப்பி, இது நம்ம கடமைக்காக.